உலகின் அமைதியான ஒரு மூலையில் நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர விளக்குகளுக்கு அப்பால் நவீன வரைபடங்களில் தோன்றாத ஒரு கிராமம் உள்ளது. கிசுகிசுப்புகளில் மட்டுமே பேசப்படும் இடம், ரேவன்ஃபோர்டு என்று அழைக்கப்படும் இடம். ரேவன்ஃபோர்டு ஒரு காலத்தில் மற்ற கிராமங்களைப் போலவே இருந்தது. குடும்பங்கள், சந்தைகள், திருவிழாக்கள். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இரவு எல்லாம் மாறியது. திடீரென மூடுபனி சூழ்ந்தது. சூரிய உதயத்தில் முழு கிராமமும் மறைந்துவிட்டது. காற்று சரியாக வீசும்போது காலியான வயல்களில் தொலைதூர குரல்களையும் லாந்தர் விளக்குகள் அசைவதையும் நீங்கள் இன்னும் கேட்க முடியும் என்று பயணிகள் கூறுகின்றனர். 1998ஆம் ஆண்டில் ஆய்வாளர்கள் குழு ஒன்று ரேவன்ஃபோர்டிற்குள் நுழைந்தது. ஒருவர் மட்டுமே திரும்பி வந்தார். ஐவி மலர்களால் மூடப்பட்ட இடிந்து விழும் வீடுகள், காற்று உணரப்படாவிட்டாலும் கதவுகள் திறந்தன. ஈரமான மண்ணில் கால் தடங்கள் தோன்றின என்று அவர் விவரித்தார். சாதனங்கள் பழுதடைகின்றன, திசை காட்டிகள் சுழல்கின்றன, நேரம் சிதைந்து விட்டதாக உணர்கிறது. விஞ்ஞானிகள் விசித்திரமான அதிர்வெண்களை பதிவு செய்தனர். கிராமம் இரண்டு யதார்த்தங்களுக்கு இடையில் இருப்பது போல. சிலர் கிராமவாசிகள் ஆவிகளை கோபப்படுத்தியதாக நம்புகிறார்கள். மற்றவர்கள் கிராமம் ஒரு இணையான பரிமாணத்திற்குள் நழுவிவிட்டதாக நினைக்கிறார்கள். சரி, கேள்வி இன்னும் இருக்கிறது. ரேவன்ஃபோர்டுக்கு உண்மையில் என்ன நடந்தது? நீ எப்போதாவது இரவில் காட்டுப்பாதையில் நடந்து சென்றால் உன்னிப்பாக கேளுங்கள். உன் பின்னால் காலடி சத்தம் கேட்கலாம். ரேவன்ஃபோர்ட் வரைபடங்களால் மறந்துவிட்டது, பயத்தால் நினைவில் உள்ளது. இன்னும் மர்மமான கதைகள் வேண்டுமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.